வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்பு, இடி சாம்பார். வழக்கமாக நம்ம செய்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இடி சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். காய்கறிகளை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்றா பார்த்துடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பருப்பை முதலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பொதுவாக நாட்டு காய்கறிகள் நிறைய சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கேரட், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அவரைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மஞ்சள் பூசணிக்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் காயம், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ. இப்போது வறுத்து இடிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 8 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த எல்லா திங்ஸையுமே நம்ம தனியாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி இதை உரலில் இடித்து செய்வாங்க, அதனால தான் இடி சாம்பார்னு பேர் வந்தது. இப்போ நம்மளால் இடிக்க முடியாததுனால நம்ம மிக்சிலேயே பவுடர் பண்ணிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம முதல்ல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையும் இதோடு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல இது ரெண்டையும் வதக்கிட்டு அப்புறம் மொத்தமாக எல்லா காய்கறிகளையுமே இதோடு சேர்த்துக்கலாம். மிளகாயும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்டக்க வதங்கினா போதும். காய் லேசாக இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியில் காயை வேக வைக்கும்போது காயில் உள்ள சத்துக்கள்லாம் ரொம்ப அழியாது, அதனால் முதலே புளித்தண்ணியிலேயே வேக வச்சிடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா புளித்தண்ணியிலேயே மஞ்சள் தூள், உப்பு, காயம் இந்த 3ஐயுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதலே உப்பு சேர்க்கறதுனால அந்த உப்போட டேஸ்ட்டு காய்கறியிலேயே நல்லா இறங்கியிருக்கும். காய்கறி வேகிற வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா திங்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிறதுனால இதனோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை குழம்போடு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா உடனே கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த பவுடர். பொடியை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. எல்லாத்தையுமே நம்ம வறுத்து போட்டிருக்கிறதுனால நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார் கலரை விட இது கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்கும். காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ உப்பை டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சும் கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இது தேங்காய் பூவாக சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். தேங்காய் பூ சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு உளுந்தம் பருப்பையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.
கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சதை இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம். இடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம முதல்ல தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.